வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது இம்யூனிட்டி பூஸ்ட் ட்ரிங்குக்குரிய பவுடர் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ இது ரொம்ப சிம்பிள், வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணியே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதை டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அவங்களோட இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாகும். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல துளசி இலை, இதை நல்லா வாஷ் பண்ணி ஃபேனுக்கு அடியில் காய வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஓமவல்லி இலை, இதையும் அதே மாதிரி வாஷ் பண்ணி ஃபேனுக்கு அடியில் காய வச்சா போதும். அடுத்து 2 ஸ்பூன் தனியா. ஸோ நான் ஸ்பூனில் தான் சொல்கிறேன் அளவு. அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பெப்பர், 3 ஏலக்காய். இப்போ ஃப்ளேமை நான் சிம்மில் வச்சுருக்கேன். அடுத்து 5 கிராம்பு, 1 துண்டு பட்டை, ஓமம் 1/4 ஸ்பூன் போதும். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஸோ விடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. அந்த இலையோட கலர் சேஞ்ச் ஆகும். அது வர நல்லா கிளறிட்டே இருங்க. ஸோ கைவிடாமல் கிளறுங்க. அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இலையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இலை நல்லா சுருங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு, அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை நீங்கள் அரைக்கிறப்போ அப்படியே மிக்ஸி ஜாரில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால பேன்லேயே ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, பவுடராக பண்ணிடுங்க. ஸோ இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நான் அதே பேனில் போடுறேன். நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் கிச்சன்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கிடையாது, கிச்சன்லேயே ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து இதை யூஸ் பண்ணி எப்படி அந்த ட்ரிங்கை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிச்சிருச்சு. ஸோ 1 ஸ்பூன் அந்த பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இது தாராளமாக 2-3 பேர் குடிக்கலாம். ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் இது குடிங்க. வெறும் வயிறில் குடிங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த இலையெல்லாம் அடியில் போயிடும். ஸோ அது வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே மிதக்கலை, அடியில் போயிடுச்சு. ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறமா பாதியாக குறைஞ்சிரும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறணும். ஆறுற வரைக்கும் ஃபில்ட்ரு பண்ணாதீங்க. நல்லா இதை அப்படியே அடுப்புலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதோட தேனோ அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ இது ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில், அதாவது கோவிட் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.